தமிழக வெற்றி கழக உறுப்பினர் விஜயோட கான்செப்ட் அனைவருக்குமான தலைவர்னு சொன்னாரு. நடந்த நிகழ்ச்சி இது ஒரு புத்த மத பிரச்சார இயக்கமாகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் இங்க ஏதோ இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் தாழ்த்தப்பட்டவரை மற்ற ஜாதியினரெல்லாம் கொலை பண்ற மாதிரியும் கொள்ளையடிக்கிற மாதிரியும் ரொம்ப ஒரு 18ஆம் நூற்றாண்டு கான்செப்டை வச்சு விஜய அழிக்கிறதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்குது. அனைவரும் பாட்டு இல்லைங்க, அனைவருக்கான தலைவர் தான். ஒன்னே முக்கால் லட்சம் மக்களை கொண்டு தமிழ்நாட்டில் தலைவரே கிடையாதா? தமிழ்நாட்டில் தலைவரே கிடையாதா? புத்த மதம் கச்சாமினா இங்க சிவனை கும்பிட்ற மனுஷனும் கிடையாதா? இங்க எத்தனை தெய்வங்கள் இருக்கு தமிழ்நாட்டில்? இங்க இல்லாத தெய்வத்தை இவங்க என்ன பிரச்சாரம் பண்றாங்க? யாருக்கான தலைவர் விஜய்? நான் ஒரு தாழ்வான கருத்து, என்னுடைய தாழ்மையான கருத்து சொல்றேன். விஜய ஒரு கும்பல் படுகுழியில தள்ளுறதுக்கு முயற்சி பண்றாங்க. விஜய் ஆதரவாளர் நானு. தளபதியை தவறான வழியில கொண்டு போறாங்க. எதனால ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி எதை வச்சு சொல்றீங்க? ஏங்க மக்களுக்கான அரசியலை செய்யாம மத பிரச்சாரம் பண்ற மாதிரி புத்த சரண கச்சாமினா என்னங்க அர்த்தம்? அவர் நூல் வெளியீடு கிடையாது. மக்களை பிரிவினை பண்றாங்க. மக்கள் இங்க யாருமே ஜாதியை கொண்டாடல. ஜாதிவாதி வேணாங்க. நான் அவ்வளவு பெரிய தலைவர் கிடையாது. சாரி ப்ளீஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.